ஹாய், திஸ் இஸ் விஜய் மீனா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். பெங்களூரில் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்பப்போ வெயில் அடிக்கும் போதெல்லாம் நானும் அதையும் வெளியில் வாக்கிங் வந்துடுவோம். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் விஸ்டா லைஃப் அன்ஸ்கிரிப்டட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆதிக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்னென்னா சம்மர் கேம்ப்லாம் அனுப்புறதுல பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு இல்லை. இப்போ வந்துட்டு ஏன் இந்த தப்பு பண்ணிட்டோம், கம்முன்னு இவனை வந்துட்டு சம்மர் கேம்ப் அனுப்பிச்சிருக்கலாமோன்னு தோணுது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு பிரேக் கிடச்சிருக்கும். இப்போ வந்துட்டு டைம் 12 o'clock. ஓகே, இது ஏன் நான் சொல்கிறேன்னா, மார்னிங் நான் விலாக் எடுக்கலான்னு பிளான் பண்ணினேன். பார்த்தி ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. ஆதிக்கும் வந்துட்டு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, 12 o'clock வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட எனக்கு லிட்ரலி வாஷ்ரூம் போக கூட டைம் இல்லை. சார் கூடவே தான் இருந்தேன். என்னடா சமத்த புக்கெலாம் படிச்சுக்கிட்டு கட் பண்ணி ஏதோ விளையாண்டுட்டு இருக்கான்லாம் நினைக்காதீங்க. இன்னொரு வரைக்கும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான். இப்போ வந்துட்டு லைட்டாக தூக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவன் ஒரு நேப் எடுப்பான் அரௌண்ட் 1 o'clock மாதிரி. அந்த 1 o'clock-க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நல்லா வெளியில் போய் ஒரு 1 hour நல்லா சுற்றி பார்க்கில் எல்லாம் விளையாண்டாச்சு. ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டான். இப்போ கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டோன்னா தூங்கிடுவான் ஹோப்ஃபுல்லி. ஒரு வழியாக வந்துட்டு ஆதியை தூங்க வச்சாச்சு. லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 1 o'clock மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, வீடை ஃபுல்லாக டார்க் பண்ணிடுவேன். லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சுருவேன். ஸோ இந்த டைமில் ஸ்லோவாக அவன் வந்துட்டு அப்படியே தூக்க கலக்கத்தில் தோலில் வந்து படுப்பான். நான் ஒவ்வொரு ஸ்டோரியாக சொல்ல ஆரம்பிப்பேன். பாட்டி வடை சுட்ட கதையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி, இமேஜினரி ஸ்டோரிலாம் அப்படியே ஸ்லோவாக சொல்லுவேன். அவனும் வந்துட்டு தூங்கிடுவான். ஒரு 2 hours 3 hours வந்துட்டு சாலிடாக தூங்குவான். ஆஃப்டர்நூன் நேப் எடுப்பான். அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ரெஸ்ட்டெல்லாம் கிடையாது. அந்த டைமில் தான் நான் வந்துட்டு வீடை நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஏன்னா மெய்டு வந்துட்டு 3 o'clock மாதிரி வருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற டாய்ஸு, அப்புறம் நிறையா விளையாட்டு சாமானம், அது இதுன்ட்டு நிறைய விஷயங்கள் கிடக்கும் இல்லையா, அது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டா அவங்க வந்து கூட்டி மாப் போட்டுட்டு வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளாக நான் வந்துட்டு இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா, ஈவன் 90s கிட்ஸ், என் ஜென்ரேஷனும் சரி, நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷனும் சரி, என்ன நினைக்கிறாங்கன்னா, மெய்ட் குக்கெல்லாம் வச்சுக்கிறது வந்துட்டு ஒரு அன்னெசரியான விஷயம். ஏன் அந்த காலத்துலலாம் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாமே வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு குழந்தைய வளர்க்கலையா, அது இதுன்ட்டு நிறையா சொல்லி, ஏன் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். பட் என்னோட சஜஷன் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஹெல்ப் தாராளமாக கேட்டு வாங்கிக்கோங்க, ஹெல்ப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் நியூக்ளியர் ஃபேமிலி தான். அந்த காலத்து மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது. ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு சேயிங் சொல்லுவாங்க இல்லையா, ஹோல் வில்லேஜ் இஸ் ரெக்வயர்ட் டு ரைஸ் அ கிட் அப்படின்ட்டு. இப்போல்லாம் வந்துட்டு வில்லேஜெல்லாம் இல்லவே இல்லை. மில்லினியல் பேரண்ட்ஸ், அதாவது நாங்கள்லாம் வந்துட்டு 2 பேர் தான், அம்மா அப்பா அந்த குழந்தைய வளர்த்துறாங்க, அவ்வளோதான். இதுவும் பார்ட்டி ஆஃபீஸ் போயிட்டானா ஃபுல் டே என்னால் வந்துட்டு லிட்ரலி சொல்லணும்னா வாஷ்ரூம் போக கூட டைம் இருக்காது. நான் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு குக்கும் பண்ணிவிட்டு வீடியும் க்ளீன் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு சத்தியமாக பாசிபிள் இல்லை. நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஒரு 1 year நான் வந்துட்டு அதையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணேன். மெய்ட் அப்போ இருந்தாங்க தேங்க்ஃபுல்லி. ஏன்னா வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா சேரும் இருந்தாங்க. பட் குக் பண்ணிவிட்டு எல்லாம். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எனர்ஜி இருக்குது. தே டிமாண்ட் மோர் அட்டென்ஷன். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். இந்த மாதிரி ஆல்ரெடி நாமெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு தான் 20s 30s இருப்போம். பட் பாடி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 50s 60s ரேஞ்சில் இருக்குது. இப்போவே பேக் பெயின், முட்டி வலி, அது இதுன்ட்டு. ஸோ ஹெல்ப் வேணும்னா எடுத்துக்கலாம். இது வந்துட்டு எந்த விதத்துலையுமே தப்பு இல்லை. மெய்டு வந்து வீடு க்ளீன் பண்ணுற அந்த 1 hour உங்களுக்கு கிடைக்குதுன்னா 1 hour நீங்கள் உங்களுக்காகவோ இல்லை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற மற்ற வேலையோ, இல்லைன்னா சிம்பிள் ஒரு 1 மணி நேரம் நீங்கள் படுத்து தூங்கலாம். அது வந்துட்டு பெரிய விஷயம். ஸோ இன்னும் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு மெய்ட் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மெய்டு தேவையில்லை. ஒர்க்கிங் விமன் தான் மெய்டு வச்சுக்கணும். அந்த கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் 24/7 வீட்டை பார்த்துக்கணும், வேலை செய்யணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த கம்பேரிஷன்லாம் தேவையில்லை. இஃப் யூ நீட் ஹெல்ப் ஆஸ்க் ஃபார் இட். அதுதான் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இன்னுமே நம்ம மம்மிஸ் எல்லாமே அவங்களே தான் வீட்டு வேலை பண்ணிவிட்டு சமைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளவோ சிரமப்பட்டுட்ருக்காங்க. நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா நம்ம போகும்போது ஹெல்ப் பண்ணலாம்.
பட் ஸ்டில் அவங்களுக்கும் ஏஜ் ஆகுதுல்ல, அவங்களுக்கும் ஒரு பிரேக் வேணும்ல. நீங்கள் வந்துட்டு ஒரு மெய்ட் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை வச்செல்லாம் ஜட்ஜ் பண்ண வேணாம், ஓகேயா? ஸோ குக் வச்சுக்கணுமா வச்சுக்கோங்க, மெய்ட் வச்சுக்கணுமா வச்சுக்கோங்க, இட்ஸ் ஆல் அப் டு யூ. யாராவது உங்களை ஜட்ஜ் பண்ணாலும் இக்னோர் இட். ஏன்னா நாம் படுற கஷ்டம் வந்துட்டு நம்மளுக்கு தான் தெரியும். ஓகே, கொஞ்சம் ஃபிலோசபிக்கலாக போயிட்டேனா? சரி, ஓகே, விட்டுடலாம். ஓகே, என்னென்னா ஆதி தூங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வர அமேசான் பார்சல்ஸ் எல்லாமே என்னால் ஓப்பன் பண்ண முடியும். அவனை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் ஹால் பார்க்கலாம். அதாவது சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், உங்கள் முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நிறைய ஃபேன்சியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் எடுத்தாலே வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ், ஆட்ஸ் அது இதுன்னு வந்துட்டுருக்கு. நாம் அதில் வந்துட்டு நம்ம கிச்சனுக்கு எது தேவை, நம்மளுக்கு எதை யூஸ் பண்ண, எதை ஹேண்டில் பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதை பார்த்து வாங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் சில ஐட்டம்லாம் நான் கிளாஸ் ஜார்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், சில ஐட்டம் நான் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். ஏன்னா நான் மட்டும் அதை யூஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் இப்போ குக் மெய்ட் க்ளீன் பண்ணும்போதோ கிளாஸ்னால் வந்துட்டு கை தவறி விழுந்து உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா? அதனால சரி, ஓகே, என்னென்ன நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு இடத்துல ஒளி வச்சிருக்கிறேன் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம், வாங்க பார்க்கலாம். டைனிங் டேபிள் வந்துட்டு இப்படி டேர்ன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அப்பா வந்திருக்கும் போது இந்த டைரெக்ஷனில் தான் பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாக பார்சல்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இது எதுவுமே பெய்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது, நான் வந்துட்டு என்னோடய சேவிங்ஸில் நான் வாங்கினது. ஓகே, ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு அமேசானில் தான் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபியூ ப்ராடக்ட்ஸ் நான் பார்த்தேன் ஹோம் சென்டரில், வெஸ்ட் சைட்லலாம். என்னென்னா நேரில் பார்த்து அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு விஷ்லிஸ்ட் தனியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐக்கியாவில் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையில்லையான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா எனக்கு க்ராக்கரி ஐட்டம்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆதியை வச்சுக்கிட்டு க்ராக்கரி பிளேட்ஸ் எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுவான், எங்களை எப்படி ஹேண்டில் பண்ண விடுவான்னு தெரியல. பட் ஸ்டில் ஒரு க்ராக்கரி செட் மட்டும், லைக் ஒரு டைனிங் செட், பவுல், பிளேட்ஸ், ஸ்பூன்ஸ் மாதிரி வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, லெட்ஸ் see. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே கிச்சன் ஆர்கனைசேஷன் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்துட்டு கிச்சன் போகிறதெல்லாம் பிடிக்காமையும் இருக்கும். ஐ அக்ரி. எனக்கு வந்துட்டு அது எப்படின்னா, பிஃபோர் மேரேஜ் கிச்சனுக்கு போனேன்னா ஸ்டார்டர் ஐட்டம்ஸ் ஏதாவது இந்த சிக்கன் 65, லெக் பீஸ், தந்தூரி அந்த மாதிரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். வேறு எந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். பட் இந்த மேரேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு கிச்சனை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிச்சன் இஸ் ஹார்ட் ஆஃப் அவர் ஹோம் இல்லையா? ஸோ ஓகே, அதனால் வந்துட்டு நம்ம நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம், அதில் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக அழகாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் பண்ணவும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து குக் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னா, ஓகே, ஜார்ஸ். ஓகே, இது வந்துட்டு ஒரு சாலிமோல இந்த ஜார்ஸ் வாங்கினேன். இது வந்துட்டு இட்ஸ் லைக் பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸ் மிக்ஸ்டு ஜார்ஸ். இந்த மாதிரி 4 ஜார்ஸ். ஃபஸ்ட்டு இப்போவே நம்ம செக் பண்ணிக்கணும் என்னென்னா எந்த டேமேஜும் இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அமேசானில் வர ப்ராடக்ட்ஸு டேமேஜாக வர மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எவ்வளோ இயர்ஸாக, லிட்ரலி எவ்வளோ இயர்ஸ் நம்ம அமேசான், மிந்த்ராலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நாள் வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கா ரிட்டர்ன் பண்ணுறதுல இஷ்யூஸோ இல்லை டேமேஜ்டு ப்ராடக்ட்டோ வந்தது கிடையாது. பட் இப்போல்லாம் வந்துட்டு சீரியஸ்லி நிறையா வருது. அதனால் நான் வந்துட்டு ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேயா? இன்னொன்று என்னென்னா, இந்த ஜார்ஸ் வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னர். ஓகே,
ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மக்கானா, பாஸ்தா, இந்த வெர்மிசிலி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எப்பயாச்சும் நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இதில் நான் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் டாப் ஷெல்ஃபில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை வைக்கிறதுக்கு இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ண தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் காமிக்கிறேன். இன்னொரு விஷயம், இது வந்துட்டு இன்னொரு ஃபேமஸ் யூடியூபர் ஒருத்தங்க, அவங்களோட சஜஷனில் நான் இது வாங்கியிருக்கேன். நான் அது அவங்களோட சஜஷன் அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸ். இது வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசிங் ஜார்ஸ் வாங்கல. நான் வாங்கினது வந்துட்டு லேசி சூசன் அப்படின்ட்டு ஒரு இதனோட நேம். இது என்னென்னா ஒரு மல்டிபர்பஸ் 360 டிகிரி ரொட்டேட்டிங் ஆர்கனைசர். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியும். நாளாக வாங்கணும்னு நினச்சேன். இது பேர் வந்துட்டு லேசி சூசன் ஆர்கனைசிங் ஸ்டோரேஜ் ஐட்டம். ஸோ இதில் என்னென்னா இந்த மாதிரி நாம் இந்த வாங்கின 4 ஜார்ஸையும் இப்படி வச்சுக்கலாம். ஓகேயா, பார்த்தீங்களா? ஸோ இதில் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இது வந்துட்டு டால் ஒரு ஹையஸ்ட் லொக்கேஷனில் வச்சுட்டோனாலும் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜார் வேணும்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? என்னென்னா கிச்சனில் வந்துட்டு இந்த கார்னர் யூனிட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கங்கே ரேண்டமாக ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மசாலா டப்பாஸ், யூஸ் பண்ணுற ஸ்நாக் ஐட்டம், பருப்பு, மேலே வந்துட்டு பாஸ்மதி ரைஸு, கார்ன் ஃப்ளேக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. ஸோ சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அவ்வளோக்கா எட்ட மாட்டேது இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் அப்படியே அதை ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஆல்மோஸ்ட் கிச்சன் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. பட் சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கியாச்சு. ஸோ இதை வந்துட்டு இன்றைக்கி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு நாளைக்கு இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்சல் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐடியா எனக்கு வந்துட்டு யார் கொடுத்தாங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூடியூபர் ஸ்வேதாஸ் டூடுல் டைரி. நம்ம நிறைய பேர்த்துக்கு இந்த சேனல் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்துட்டு என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட், என்னோட இன்ஸ்பிரேஷனே அவங்க தான். ஏன்னா நான் vlog ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, சேனல் வந்துட்டு லைக் 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் பெயிண்டிங் அது இதுன்ட்டு தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். மேரேஜ்க்கு அப்புறமா ட்ராவல் விலாக்ஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லி கேமராலாம் வாங்கியாச்சு. பட் என்னால் ப்ராப்பராக அதெல்லாம் கவர் பண்ணவும் முடியல. ஆதிலாம் பிறந்து கிட்டத்தட்ட ஆதிக்கு 1 இயர் ஆனதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு சேனலில் விலாக்ஸ் போடவே ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இந்த மீன் டைம் ஃபுல்லாக எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது அவங்களோட விலாக்ஸ் தான். அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் பண்ணுற நிறைய விஷயங்கள் அவங்களோட வந்துட்டு சிமிலராக இருக்கும் அவங்களோட விஷயங்கள். அப்போ நினைப்பேன், ஸோ இவ்வளோ ஒர்க்குக்கு நடுவாண்டையும் இவங்க வந்துட்டு விலாக்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அதை வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு தான் நாமளும் டைம் கிடைக்கும்போது we can also do it அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸே வந்தது. வீட்லேயே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட டேஸ்ட்டும் அவங்களோட டேஸ்ட்டும் சிமிலராக இருக்கும். இன்னொன்று அவங்க இன்ஸ்பயர்டு விஷயங்களும் நான் வந்துட்டு வீட்டில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பிக் தேங்க்ஸ் டு ஸ்வேதா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் எது ஓப்பன் பண்ணலாம்? ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா இந்த ஜார் ஒன்று வாங்கினேன். இது எவ்வளோ கேஜிஸ்? 4.5 லிட்டர். ஸோ இது எதுக்குன்னா இப்போ வீட்டில் வந்துட்டு டெய்லியும் ஒரு வேலையாச்சு சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோமா. ஸோ கோதுமை மாவு வந்துட்டு 1 kg மட்டும் வாங்கி ஸ்டோர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் லைக் ஒரு 3-4 kgs ஆச்சு ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் தேடிட்டு இருந்தேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட
ஃப்யூச்சர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா, நான் எல்லாமே ஒரேடியாக ஆர்டர் பண்ணல. நான் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு விஷ்லிஸ்ட்டில் வச்சுட்டு கிட்டத்தட்ட பல மாதங்களாக வாங்கலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுட்டு ஃபைனலி ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரி இருந்ததா, அதனால் வாங்கிட்டேன். ஓகே, டப்பா பெருசாக இருக்கே என்ன ஐட்டம்னு நினச்சேன். பட் இது வந்துட்டு இது ஆல்ரெடி எங்கிட்ட 2 இருக்குது. என்ன தெரியுமா, இப்போ அகைன் 2 வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டீல் ரேக், ஓகே, இதுவும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ரேக் தான். ஸோ இதை ஒட்டியிருக்காங்க, இது நான் காமிக்கிறேன். ஓகேயா, இந்த ரேக் நம்ம கிச்சனில் ஆல்ரெடி நான் இது 2 யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கேபினெட்டில் என்ன வச்சுக்கிட்டோன்னா கீழேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், மேலேயும். இதுவுமே வந்துட்டு ஸ்வேதா டூடல் டைரி அப்புறம் மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்கா அவங்களோட கிச்சனில் ஒரு தடவை நான் பார்த்த ஞாபகம். ஸோ அந்த இன்ஸ்பயர்டில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. இவங்ககிட்ட நான் கொலாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லி நான் மெயில் பண்ணினேன், மெசேஜ் பண்ணேன். பட் மேபி இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்துட்டு நானே தான் அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஆட் கிடையாது, நான் வீட்டுக்காக வாங்கின திங்ஸ். ஓகேயா, பார்க்கலாமா? என்ன பிராண்ட்னா நெஸ்டேஷியா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டெய்னர் 600 ml. ஸோ லெட்ஸ் see, டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். வாவ், செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு குவாலிட்டி. நான் கையோட 4 கிளாஸ் கண்டெய்னரையும் செக் பண்ணிக்கிறேன், பிகாஸ் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான். ஓகே, ஸோ இது எதுக்காகனா நட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக நட்ஸ் கண்டெய்னர் வந்துட்டு நான் ஒரு 250 ml குட்டி ஜார் தான் நான் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி என்னோடய விளாக்ஸ்லலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு அடிக்கடி ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் பொங்கல் சில கிரேவிஸ்லாம் பண்ணும்போது இந்த கேஷ்யூலாம் பார்த்திங்கன்னா சும்மா ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக நாங்கள் ஒரு 3-4 நட்ஸ் தான் அடிக்கடி சாப்பிடுவோம். அதுக்காக இந்த கிளாஸ் கண்டெய்னர் சீரியஸ்லி சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. வாவ். இன்னொன்று வந்துட்டு இந்த கீழே பாட்டம் சீத்ரூ இந்த ஐடியா பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ தீந்துருக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இதில் பார்த்துக்கலாம். வாவ், ஸோ நைஸ். கிச்சன் க்ராக்கரி யூனிட் பார்த்தீங்களா இந்த நிலமையில் இருக்குன்ட்டு. அதாவது இந்த காஃபி கிளாஸஸ் கிடைக்கிற, இப்போ ஏதாவது கடையில் வந்துட்டு ஜார் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஐஸ்கிரீம் ஜார், அந்த டப்பா, நெக்ஸ்ட் இது கீ வாங்கினது, அது எதுன்னு ரேண்டமாக எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு செட் ஆஃப் 6 நட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக குட் ஹோம்ஸில் வாங்கினது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. பட் என்னென்னா குட்டி சைஸ். ஸோ சில சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுற முந்திரி, திராட்சை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அந்த ஸ்டோரேஜ் ஜாரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ஐட்டம்ஸ் தான் நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு இதில் என்னென்ன ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். 1 வீக்காக செம்ம மழை. ஈவினிங் ஆச்சுனாலே மத்தியானத்துலேருந்தே அது ஒரு மாதிரி டார்க் ஆயிரும். இன்றைக்கி தான் வந்துட்டு வெயில் செம்மையாக அடிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய மேஜர் ஒர்க் வீட்டில் என்னென்னா இந்த பால்கனியை செட் பண்ணணும். அதாவது நான் நிறையா டைப்பில் ஆல்ரெடி செட் பண்ணி பார்த்தேன். நீங்களோட ப்ரீவியஸ் vlogலாம் செக் பண்ணியிருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஸ்பேஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. என்னால் இங்கே வந்துட்டு டேபிள் சேரும் எதுவுமே போட முடியல, இல்லை ஸ்விங் ஏதாவது கட்டணுன்னா அதுவும் பண்ண முடியல. ஸோ இங்கே ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வீட்டுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பால்கனி தான். ஸோ இதை வந்துட்டு பர்ஃபெக்டாக செட் பண்ணணும். எங்கள் வீட்டில் வந்துட்டு 3 பேர்த்துக்குமே ரொம்ப ஃபேவரட் பீனட்ஸ். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வாட்டரில் பாயில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர் குக்கரில் ஒரு 8 விசில்ஸ் விட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊர் பீனட்ஸை விட இது கொஞ்சம் சைஸ் பெருசாகவே இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது.
ஆதி தூங்கிட்டு இருக்கான். அந்த கேப்பில் வந்துட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோன்னா அவன் எழுந்திரிச்சானா நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்கள் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணுறேன். பாய்.